குஜராத்ல நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இது வந்து இந்தியாவுக்குள்ள ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த குழப்பம் என்னன்னா, மறுபடியும் வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு வருமா, எரிவாயு பிரச்சனை வருமா, இல்லைன்னா மீண்டும் லாக்டவுனா, இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், வாய்மை அரசியல் அறிவோம். கருணாநிதி என்னும் நான், ஜே ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், சி ஜோசப் விஜய் என்னும் நான். நேற்று குஜராத்தில் ஒரு விழாவில் திரு பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். என்னன்னா, அந்நிய செலவாணியை நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லி. யுஎஸ்க்கும் ஈரானுக்கும் வந்து இப்போ போர் நடந்துட்டு இருக்கனால வந்து நம்ம வந்து பெட்ரோல் இறக்குமதி, கச்சா எண்ணெய் இறக்குமதி எங்கிருந்து பண்றோம்னா மேற்காசிய நாடுகள் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதனால நமக்கு அதிகமா அந்நிய செலவாணி இருக்குது. இந்த அந்நிய செலவாணி மூலமா இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்கனாமிக்கலா டிராபேக் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ரைட், ஓகே. இதன் மூலியமா மக்களுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, நீங்க தங்கம் வாங்காத கொஞ்சம் தள்ளி வைங்க. அதிகமா வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. எரிவாயு வந்து கொஞ்சம் கம்மியா வந்து யூஸ் பண்ணுங்க. பொது வாகனங்கள்ல நீங்க பயணம் செய்யுங்க. அதே மாதிரி பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்றாரு. அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம், தனியார் நிறுவனங்கள்ல நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இது ஏன் அப்படின்னா, எஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நமக்கு அந்நிய செலவாணி தான் அதிகமாயிட்டு இருக்குது. ஏன்னா வெளிநாட்டுல அந்த போர் நடந்திருக்கனால அந்நிய செலவாணி அதிகமாயிட்டு இருக்கு. இதன் மூலியமா நம்ம இன்னைக்கு வந்து எக்கனாமிக்கலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து வளர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு இஷ்யூனால நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸா வந்து பே பண்ற மாதிரி இருக்கு. இந்த பே பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எக்கனாமி வந்து லாஸ் ஆகும். நம்மளோட எக்கனாமி லாஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இதனால அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தங்கத்தை வந்து பண்ணா பொறுமையா வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு வருஷம் கழிச்சு கூட வாங்கிக்கோங்க. அதே மாதிரி எல்லாரும் வெளியூர் போறீங்களா, சுற்றுலா போறீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. முக்கியமான விஷயங்கள் போயிட்டு வாங்க. அதே மாதிரி போறது கூட முக்கியமா என்ன, நீங்க பொது வாகனங்களை பயன்படுத்துங்க. அதான் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு நம்ம எரிவாயு மேற்காசிய நாடுல இருந்து வாங்கிட்டு இருக்கோம். அதனால அந்நிய செலவாணி நம்ம அதிகமா கட்ட வேண்டி இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா லாஸ் யாருக்கு? இந்தியாவுக்கு தான் லாஸ், ஒவ்வொரு குடிமகனுக்கு லாஸ். இதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளை சொல்லியிருக்காங்க. ஆல்சோ கல்லூரிகள் வந்து ஆன்லைன் வகுப்புகளை சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய வந்து இப்போ கல்லூரிகள் பள்ளிகளுக்கும் வாகனங்கள் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்போ அது மூலமா எரிவாயு அதிகமாக வந்து நம்ம பயன்படுத்த சூழல் வந்துடும். அதனால ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து நீங்க என்ன, ஒர்க் ஃப்ரம் ஹோம், தனியார் நிறுவனங்கள் அனைத்தும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லியிருக்காரு. ஸோ ஒர்க் பண்ண மேக்ஸிமம் அதை ட்ரை பண்ண சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அது நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிடும். இது மூலியமா வந்து உங்களுக்கு மீண்டும் லாக்டவுனா, அதுதான் வந்து விஷயம். ஸோ மீண்டும் லாக்டவுன் கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு அந்நிய செலவாணி குறைச்சா மட்டும் தான் நம்மளோட எக்கனாமி ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்நிய செலவாணி குறைச்சா மட்டும் தான் நம்மளுடைய எக்கனாமி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்திய மக்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருத்தில் கொண்டு இதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.